கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கலாத்தியர் 6:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இன்றைய தினம் புது சிருஷ்டியாக இருப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். புது சிருஷ்டினா என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக தேவன் இன்றைய தினம் உங்களை அழைக்கிறார். இதுல ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, விருத்த சேதனம். அது எல்லாத்துக்குமே தெரியும். இதுலதான் பவுல் இடத்துல சொல்லுவாரு, மாம்சத்துக்கான விருத்த சேதனத்தோட ஆவிக்குரிய விருத்த சேதனமே நமக்கு தேவை அப்படிம்பாரு. அப்ப புறஜாதி மக்களாகிய நம்மளுக்கு விருத்த சேதனம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒன்றும் கிடையாது. இதுதான் கலாத்தியர் நிருபத்தின பவுலடிகளா சொல்கிறார். ஆனா ஆவிக்குரிய விருத்த சேதனம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய விருத்த சேதனம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய விருத்த சேதனம்னா என்ன? நம்ம தேவனை அறிந்து கொள்ள அறிவில் இருப்பது, நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அனைத்தையும் விலக்கி விடுவது, இதுதான் ஆவியில விருத்த சேதனம் அடைவது. அப்ப நம்ம அதை செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்னா இதுக்கு பதிலே கிடையாது. செய்யணும் செய்யக்கூடாது இதுல பதிலே கிடையாது. நீங்க தேவ ஆவியானவர் உங்களை ஏவினால் நீங்க இதை செய்யணும். இல்லாட்டி செய்யாத இருக்கனால தேவனுக்கு அதனால நஷ்டம் கிடையாது. நீங்க எப்படி இருந்தாலும் தேவனுக்கு அது நஷ்டம் கிடையாது. ஆனா ஆவியிலே விருத்த சேதனம் இல்லாதவர்களாக இருந்தீங்கன்னா தான் தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியம். அப்ப தேவனை பற்றும் அறிவிலே, தேவனை தெரிந்து கொண்ட அறிவிலே நம்ம நிறைந்திருந்து கொண்டும் தேவனுக்கு பிரியமானதெல்லாம் செய்யாம உங்க இஷ்டப்படி செஞ்சுட்டு கடைசி நேரத்துல தேவனேன்னா அது தேவன் நமக்காக செவி கொடுக்கிறவர் தான். ஆனா இது நித்திய காலமாக நடக்காது. அதான் அடிக்கடி கடினப்படுத்தப்பட்டும் தன்னை பிடரியை கடினப்படுத்துகிறவன் அப்படின்னு ஒரு வசனம் ஆரம்பிக்கும். அதை முடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? கடினப்படுத்தப்பட்டும் நம்ம தேவனோட சிருஷ்டிப்பின் நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளாம இருக்கிறோமா? அதனால தான் பாருங்க, இதுல புது சிருஷ்டியே காரணம். அப்ப பழைய மனிதனை பற்றி சொல்லப்படவில்லை. இதுல தேவனை பற்றிய அறிவிலே வளர்ந்துள்ள புதிய சிருஷ்டியாகிய உங்களை பற்றி கூறப்படுகிறது. அதனால தான் தேவன் ஞானஸ்தானம் எடுத்தாரு. ஓகே, அப்ப நீங்க எடுக்கணுமா எடுக்க வேணாமா? அப்ப இது ஒரு பெரிய கொஸ்டினபிள் டாபிக் இது. அப்ப தேவன் எடுத்தார் நீங்களும் எடுங்க, தேவன் எடுத்தார் நீங்களும் எடுங்க. ஆனா ஞானஸ்தானம் ஆவிக்குரிய ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் ரொம்ப மெயின். இப்ப தண்ணீர் ஞானஸ்தானம்லாம் ஒரு அடையாளம், அவ்வளவுதான். நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கேன் அப்படின்னு வெளியே சொல்லிக்கலாம். ஆனா ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தை தேவன் அறிவார், தேவன் புரிந்து கொள்வார். அதை ஆனால் தான் புது சிருஷ்டி என்று அழைக்கிறார். நீங்க புது சிருஷ்டியே காரியம் அப்படின்னா நம்ம புது சிருஷ்டியாக இருப்பதற்காக, புதிய மனிதனை தரித்துக் கொள்வதற்காக. புதிய மனிதன் என்ன? பழைய மனிதன் ஆதாம். புதிய மனிதன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரை தரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அவர் சாயலாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுல நீங்க தேவனுடைய திட்டத்துக்குள்ளேயே நீங்க போக 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 இது எந்த அளவுக்கு தேவை என்பதை நம்மளும் அறிந்து கொள்வோம். ஒருவேளை இதுல சொல்லியிருக்கலாம், இது ஆவிக்குரிய ஞானஸ்தானமே, ஆவிக்குரிய விருத்த சேதனமே உண்மை அப்படின்னு. ஆனா தேவனுடைய நீங்க ஒன்றி உறவாடும் பொழுது நீங்களும் பேப்டிசத்துக்கு போவீங்க, ஞானஸ்தானத்துக்கு போவீங்க, விருத்த சேதனத்துக்கு நீங்களும் போவீங்க. அது ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். எல்லாத்தையும் வழி நடத்த மாட்டார். எல்லாத்துக்கும் அந்த காரியம் கிடைக்காது. தேவனோட தான் இருப்பீங்க நீங்க. ஆனா ஒரு சிலவங்கள தேவன் அந்த மாதிரி வழி நடத்துவார். இல்லப்பா நீ செய்யணும்னு ஆசைப்படுறியா, நான் உன் ஆசையை நான் தடுக்கல, நீ போ அப்படின்டுவார். ஆனா தேவன் விரும்புகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? ஃபார்மோஸ்ட் திங் என்ன தெரியுமா? புது சிருஷ்டியாக மாறுவது, புதிய மனிதனை தரித்துக் கொள்வது, அந்த ஆவியின் அபிஷேகத்தை நிலைத்து நிற்பது. ஆனா தான் சேதனமும் தேவையில்லை அப்படின்றாரு. அதான் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியா இருப்பதே காரியம். இப்படி சொன்னீங்கன்னா, இப்படி வசதி அந்த வசனம் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாயே காரியம். விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாததும் ஒன்றுமில்லை. இப்ப நல்லா புரியுதா நமக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாக இருப்பதே காரியம். விருத்த சேதனமும் விருத்தனை சேதனம் இல்லாமல் இருப்பதும் ஒன்றும் கிடையாது. நம்ம புது சிருஷ்டியாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம டென்ஷனை பிடிச்சி கொண்டு தொங்குகிறோமா? இதெல்லாம் செஞ்சாதான் அப்படின்றோமா? இதெல்லாம் செய்துட்டு தேவன் கூட இல்லாட்டி என்ன காரியம்? அது அர்த்தமே கிடையாது. அதனால இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, நீங்கள் புது சிருஷ்டியை, புது சிருஷ்டியான ஒரு சாயலை, புது சிருஷ்டியானவருடைய குணங்களை நீங்க தரித்துக் கொள்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். புது சிருஷ்டியே காரியம், புது சிருஷ்டியே தேவை என்பதை நீங்க புரிந்து கொள்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிமனேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியே தேவையான காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. புது சிருஷ்டியாகிய உண்மையை அவர்கள் தரித்துக் கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே.
ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.